ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிஸ் கிச்சன். இன்றைக்கி எக் பஃப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ் உங்களுக்கு எத்தனை தேவையோ, அதாவது ஒரு பீஸில் நம்ம ஒரு ஆஃப் எக் வைப்போம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸை நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு ஆனியன் நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மசாலா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த எக்குக்கு மேலே அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும். ஸோ எக் வறுவல் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு ஷாப்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பஃப் ஷீட் வந்து விற்கும். ஸோ அதுவே ரெடிமேடாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவே ரெடிமேடாக வாங்கிட்டு நம்ம அந்த சைஸ், ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு எக் பஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம வந்து டிவைட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 பீசஸாக நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து அந்த மசாலா வச்சிடணும் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும். அதுக்கப்புறமா அது மேலே வந்து நீங்கள் எக்கு வந்துட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மசாலா வைக்கணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இதை அசெம்பிள் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம அசெம்பிள் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை வந்து ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ ஃபோல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைக்னல் வந்துட்டு நான் அது காட்டியிருப்பேன் வீடியோவில் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்போசிட் டைக்னல்ஸ் ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பஃப் ஷேப் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்துட்டு ஃபைனலாக நம்ம இது எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் எக் இருக்குல்ல, அதை எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ப்ரெஷ் வச்சு அது மேலே, அதாவது இந்த ஃபோல்ட் பண்ணதுக்கு மேலே நீங்கள் அழகாக வச்சு அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலர் நல்லா வந்து கிடைக்கும். ஸோ இது நான் வந்து ஓவனில் வச்சு தான் பண்ணேன். ஸோ செம டேஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ ஈவினிங் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி, ஹெல்தியும் கூட. நம்ம வீட்டிலே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எந்த ஆயில்ஸு எதுவுமே எல்லாமே வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷு தான் இல்லைங்களா. ஸோ ஃபோல்ட் பண்ணியிருக்கு, அது காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்கு பக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மேலே வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக் பஃப் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இது வந்துட்டு